வாழ்க்கைனா இவ்வளவுதான். உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுடைய நம்பிக்கைகளுக்கு அவங்க மதிப்பளிக்கணுங்கிற சிந்தனைகள் உருவான பின்பும் எப்படி உலகத்துல போர் நடக்குது? தன்னை ஆளவா, தன் தகுதியை ஆளவா, தான் தங்கி இருக்கும் இடத்தை ஆளவா? எப்படி வேணா சுத்தி வளைச்சு வாங்கலாம். தான் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு ஒரு பெரிய சேஃப் ஜோன் வேணும், நான் விருப்பப்பட்ட மாதிரி என்னுடைய வாழ்க்கைன்றது அமையணுங்கிற ஒரு சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பு தான் போர். இப்படி ஒரு போர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. யாருமே என்ன ஒரு எதுக்காக போர் நடக்குது, எதுக்காக குண்டு விழுது, எதுக்காக மக்கள் சாவறானேங்கிற ஒரு சிந்தனை கூட இல்லாதவங்க அழிஞ்சு போறாங்க. போருங்கிறது எப்படி நடக்கும்? நான் உன்னை அழிக்க போறேன், நீ என்ன அழிக்க போற. அந்த ஒரு அறம் எங்க? நீயும் நானும் சண்டை போடுறோம். என்கிட்ட இவ்வளவு கேங் அவங்க கூட சண்டை போட ரெடியா இருக்கான், உங்ககிட்ட இவ்வளவு பெரிய கேங் சண்டை போட ரெடியா இருக்கான். அப்ப அந்த அறம் எங்க? எக்காலத்திலும் தங்கி இருக்க வேண்டிய அறம் எங்க? அப்ப அப்படி அறத்தை பின்தொடராதவங்க தன் மதத்தை பின்தொடர்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் முதல்ல கேட்டு வைக்கிறேன். உலகத்தினுடைய அத்தனை மதங்களும் போதித்தது அறம் என்றே. அப்படி இருக்க அதை மீறுகையில் நீ ஒரு மதம் சார்ந்தவன் உரைக்க எந்த விதத்தில் உனக்கு நியாயம் இருக்கு? கொஞ்சம் ஓப்பனா சொல்லுங்க. நீங்க உங்களுடைய மதத்தை தான் நீங்க பின்தொடர்றீங்க அப்படின்னா, அறம் சொல்லி கொடுத்த மதத்தின் பெயரில் எப்படி ஒரு அறம் சாராத போர் நிகழுது? அவ்வளவுதான். இப்ப இன்னொரு பக்கம் வாங்கலாம். நான் ஏன் இதுக்காக இப்போ இவ்வளோ பெருசா ஒரு போரை பத்தி நான் பேசி ஆகணும்? வெறும் போர்னா பிரச்சனையே இல்லை. நீ அடிச்சுக்க, வெட்டிக்க, குத்திக்க, மாண்டுக்க, அதனால பாதிப்பை கொடுத்துக்க. வாழ்கிற பூமி உனக்கும் எனக்கோ சொந்தம் அல்ல, எல்லாம் அல்ல பேரருளிற்கான சொந்தம். சரிதானே? உங்ககிட்ட ஒருத்தர் ஒரு பொருளை கொடுத்துட்டு போறாங்க, இல்லை பணத்தை கொடுத்துட்டு போறாங்க. நீ என்ன பண்ணுவ? ஒன்று அந்த பணத்தை வச்சுக்கிட்டு பல்கி பெருக வைப்ப. அப்படி இல்லையா அந்த பணம் அப்படியே வச்சிருந்து கொடுத்தவன்ட்டு திருப்பி கொடுத்துடணும். இதுதானே மதம், கர்மா எல்லாமே. அப்ப இறைவன் கொடுத்துட்டு போன இந்த பூமியை அதே பசுமையா அவன் எப்படி கொடுத்துட்டு போனா அப்படியே அவன் வந்து கேட்கும்போது நீ திருப்பி கொடுக்குற அளவுக்கு ஒரு லட்சணத்துல இருக்கணும்ல. அவன் எப்படி கொடுத்துட்டு போனாலும் அப்படியே திருப்பி கொடுக்கணும்ல. மறுபடியும் மீட்டு எழுப்பி அவன் வரும்போது தருவான்ற எண்ணம் இன்னும் வரமாட்டான். இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆக போகுது அவன் வர்றதுக்குன்ற ஒரு திமிருத்தனமான ஒரு சிந்தனையா? கடவுள்னா நேர்லயே வந்து கேட்டுற போறான் அப்படிங்கிற ஒரு எண்ணமா? அவன் நமக்குள்ளதான் வாழறாங்கிற எண்ணம் என்னைக்குமே இந்த மானுடத்தினுடைய சிந்தையில உருவாகவே உருவாகாதா?